கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூரில் டிஃபார்ம் பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ஸ்டாஃப் 3 ஃபார்மசிஸ்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபார்மசி சர்வீசஸ் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதற்கு டைப்பிங் தெரிந்திருக்கணும், அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில்லும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இருந்தால் ஓகே, அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ப்ரிஃபரபிள் தான் சொல்லியிருக்காங்க. மினிமம் டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடித்திருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? 4 வருடம் வந்து ஜூனியர் ஃபார்மசிஸ்ட் பணியிடத்தில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும், அல்லது இதற்கு ஈக்குவலண்ட்டான ஜூனியர் ஃபார்மசிஸ்ட் அல்லது ஃபார்மசிஸ்ட் பணியிடத்தில் ப்ரீவியஸாக 4 வருடம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடத்திற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 12,762 ரூபாயிலேருந்து 25,512 ரூபா வரைக்கும் இருக்கும். இது கூட வந்து உங்களுக்கு டியர்னஸ் அலவன் டிஏ இருக்கும், ஹச்ஆர்ஏ இருக்கும். அதாவது இந்த அமௌண்ட்டு கூட ஒரு 55% இது கூட கூட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது எல்லாமே ரூல்ஸ் ரெகுலேஷன் ரூல்ஸ் படி உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு மோர் தென் 20,000க்கு மேலே தான் உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பிலோ 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 35 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரக்ஸ்லாம் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து சார்ஜ் பண்ணுறது, அதே மாதிரி கேஷ் ரிசீவ் பண்ணுறது, இந்த மாதிரியான கவுண்டர் ஜாப் தான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் 3 ஃபார்மசிஸ்ட் பணியிடம். சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெகுலர் மோடில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டாகவோ இல்லை கரஸ்பாண்டன்ஸாவோ வந்து இதில் ஜாபில் நீங்கள் இருக்க முடியாது. அதாவது பார்ட் டைமில் நீங்கள் வந்து பண்ணிட்டு போகலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இது ஃபுல் டைமில் ரெகுலரில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். சரிங்களா? மோஸ்ட்லி வந்து ஃபார்மசி டைமிங்கில் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பேசிஸ்லேயோ அல்லது ஜென்ரல் ஃபார்மசி டைமிங்கில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 19/5/2025. சரிங்களா? மே மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் சிஎம்சி வெள்ளூருடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த லிங்க் வந்து இருக்குது. நான் இந்த லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து காப்பி பண்ணி போடுறேன். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎம்சி வெள்ளூருடைய அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல், அந்த லாகின் இருக்கக்கூடிய போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது குவாலிஃபிகேஷன் வந்து டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடிச்சிருக்கணும், டைப்பிங் கம்ப்யூட்டர் ஸ்கில்லாம் வந்து ப்ரிஃபரபிள். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபார்மசிஸ்ட்டாக பதிவு பண்ணியிருக்கணும். 4 வருடம் ஜூனியர் ஃபார்மசிஸ்ட்டாக அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான பணி அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா? இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்ற மாதிரி தான் கேன்சல் கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு அதாவது ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து சிஎம்சி வேலூருடைய வேக்கன்சி இருக்கு இல்லையா, அந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாகின். முன்னாடியே நான் வந்து லாஸ்ட் இயரில் வரக்கூடிய ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சிஸ்க்கெலாம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலாக டெமோ அப்ளிகேஷனுமே வந்து நம்ம போட்டிருந்தோம். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ஃபார்மசிஸ்ட் பணியிடம்லாம் வந்து ப்ரீவியஸாக சிஎம்சி வெள்ளூரில் லாஸ்ட் இயர் போட்டிருந்தாங்க. அதற்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் போட்டிருக்கோம். இந்த வருடமும் லாஸ்ட் மந்தில் ஒரு ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சி வந்திருந்தது. இது மட்டும் இல்லாமல் வேரியஸ் பேராமெடிக்கல் பணியிடங்களும் இப்போவும் கரண்ட்லேயும் இருக்குது. அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசிஸ்ட் பற்றி தான். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நீங்கள் அந்த ப்ரீவியஸ் லாஸ்ட் இயர் அப்ளை பண்ண வீடியோட லிங்க் கூட நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒன் பை ஒன் தெரியும். இதில் நம்ம ஒரு ஓவரால் வியூ மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி வந்து சிஎம்சியோடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி சிஎம்சிலையும் வந்து செப்பரேட்டாக ஒரு லாகின் போர்ட்டலில் உங்களுடைய பேசிக்காக இருக்கக்கூடிய ஜென்ரல் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் பண்ணிடணும். அது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, என்ன கேட்டகரி, அதே மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து ஓடிஆர். அந்த ஓடிஆருடைய சிஎம்சி ஓடிஆர் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் டேரெக்டாக நீங்கள் வந்து
இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 or 2 ஸ்டெப்ஸ்லேயே நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து இந்த லாகின் வந்து இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அப்ளை பண்ண போகிறேன், இப்போ தான் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து இப்போது நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட், அதாவது ஸ்டாஃப் 3 ஃபார்மசிஸ்ட் ஃபார் ஃபார்மசி சர்வீசஸ், இந்த பணியிடத்திற்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இதில் நியூ அப்ளிகண்ட் அப்படின்றது இருக்கும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் ஆன அப்ளிகண்ட் இருக்காங்களே, அவங்களாம் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணும்பொழுது யூனிக்கான சிஎம்சி ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஃப்யூச்சராக வேறு ஏதாவது அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த அப்ளிகேஷனுக்காகவும் நீங்கள் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் ஓடிஆர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதற்கு ஜென்ரலாக இருக்கிறது, அதாவது ஒன் டைம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதற்கு முன்னாடி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பதிவு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலியமாக வரும். சரிங்களா? இதை நீங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து சிங்கிள் டைம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வரக்கூடிய ஃபர்தர் எனி ரெக்ரூட்மெண்ட் வந்தாலும் இந்த ஓடிஆரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், பேன் கார்டோ ஆதார் கார்டோ அல்லது பாஸ்போர்ட்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸ், ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இதை வந்து நிறைய ப்ராசஸில் வந்து பிரிச்சுருக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டெப்ஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அட்ரஸ்ஸு, உங்களுடைய பேர், ஃபாதர்ஸ் நேமு, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, என்ன ஜெண்டர், இந்த மாதிரியான பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும். அடுத்தது உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், இதுவுமே வந்து உங்களுடைய பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான். உங்களை பற்றின டீட்டெயில்ஸ், உங்களுக்கு என்ன கேட்டகரி, என்ன டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரியான பேசிக்கான அதாவது உங்களை பற்றின கம்ப்ளீட் ஜென்ரல் ஆஸ் வெல் அஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களுடைய கல்வி தகுதி, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, அடுத்தது அதர் இன்ஃபர்மேஷன்ஸ், சரிங்களா? எந்த காலேஜ் பண்ணீங்க என்ன அப்படின்றது மாதிரி எல்லாமே கொடுக்கணும். யூஜி, பிஜி, டிப்ளமோ என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதர் இன்ஃபர்மேஷன் அதை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, அதாவது கவுன்சில், ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிக்ளரேஷன், இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுடைய ஓன் நாலேஜில் உங்களுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி, நீங்கள் அதற்கான ப்ரூஃப் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இது எல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலிடான அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ், நம்ம சொன்னக்கூடிய 7 ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான யூனிக் சிஎம்சி ஓடிஆர் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை தான் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து முன்னாடி சொன்னது. இப்போ நீங்கள் ஒன் டைம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, உங்களுடைய பேர், இனிஷியல், உங்களுடைய ஃபாதர் அல்லது கார்டியனுடைய நேமு, கல்யாணம் ஆகினவங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸ்பௌஸோடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் நீங்கள் இதில் கொடுத்துக்கணும். எந்த பிளேஸ் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்க அப்படின்றதும், உங்களுடைய ஜெண்டர், மேலா ஃபீமேலா, நேஷ்னாலிட்டி இந்தியன் கொடுத்துக்கோங்க. இல்லை வெளியிலேருந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களும் கொடுத்துக்கலாம். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சிங்கிளாக மேரீடான்னு கொடுக்கணும். ரிலீஜன், உங்களுடைய தாய்மொழி மதர் டங் கொடுக்கணும். அதே மாதிரி கிறிஸ்டியன் சர்ச்சில் நீங்கள் வந்து அஃபிலியேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? உங்களுடைய ப்ரெசண்ட் அட்ரஸ் லைன் 1, அதாவது உங்களுடைய ஸ்ட்ரீட் டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நம்பரு, என்ன கண்ட்ரி, ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா எல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், பேன் கார்டுனா பேன் கார்டு, இல்லை ஆதார் கார்டுனா ஆதார் கார்டோடைய நம்பர், இல்லை பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ்னால் டிரைவிங் லைசன்ஸ், இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து ஏதாவது எனி ஒன் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் வகுப்புடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், அதாவது ஏதாவது மச்சம், எமோல், இல்லைனா ஸ்கேர் இருக்குது, தழும்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் 2 வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து 2 கொடுக்கணும். உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸும் பெர்மனெண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்ற மாதிரி தான் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே வந்துடும்.
ரெண்டும் வேறு வேறு அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு செப்பரேட்டாகவும் பெர்மனெண்ட் அட்ரஸ் செப்பரேட்டாகவும் கொடுக்கணும். உங்களுடைய ஹைட்டு சென்டிமீட்டரில், வெயிட் வந்து கிலோகிராமில், உங்களுடைய விஷனு, ஹியரிங் இது இந்த மாதிரியான பேசிக்காக இருக்கக்கூடிய உங்களுடைய உடல் தகுதிகள் எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். சரிங்களா? விஷன் எவ்வளோ வந்து பவரில் இருக்கீங்க, ஹியரிங் வந்து எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் கொடுக்கணும். நீங்கள் அட்லீஸ்ட்டு ஒரு லாங்குவேஜாவது இதில் வந்து என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க, தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், ஹிந்தினா இந்த மாதிரி என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு பேசுவீங்களோ அதை கொடுக்கணும். அதே மாதிரி என்ன லாங்குவேஜ் படிப்பீங்க அப்படின்றத கொடுக்கணும். அதே மாதிரி என்ன லாங்குவேஜ் எழுதுவீங்க அப்படின்றத கொடுக்கணும். அட்லீஸ்ட்டு 1 லாங்குவேஜ், அதாவது தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ஏதாவது கண்டிப்பாக 1 கொடுக்கணும். சரிங்களா? இது ஃபுல்லும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், ஏன்னா ஓடிபி எல்லாமே வந்து இந்த மொபைல் நம்பருக்கு வரும். வேலிடான மெயில் ஐடி இதுவும் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? இது ஃபுல்லும் முடித்ததுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் அண்ட் கோ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வரும். சரிங்களா? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 கொடுத்துட்டு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அப் டு டிக்ளரேஷன் வரைக்கும் யூஜி, பிஜி, அதே மாதிரி உங்களுடைய ஃபார்மசி கவுன்சிலுடைய பதிவு அது எல்லாத்தையும் கொடுக்கணும். 1 by 1 எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஃபோட்டோ, சிக்னேச்சர், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய யூனிக்கான ஐடி வந்து ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். எஸ்எம்எஸ் மூலியமாக உங்களுக்கும் தெரியப்படுத்துவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் நம்பர், அதே மாதிரி உங்களுக்கு மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிஆர் ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு, முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த லாகின் இந்த இடத்துல லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன போஸ்ட் அப்படின்றதுக்கு இருக்கும், அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து ஃபார்மசிஸ்ட் பணியிடத்திற்கு எலிஜிபிள், டிப்ளமோ இன் ஃபார்மசி டிஃபார்ம் அல்லது பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி பிஃபார்ம் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.